சிவ அன்பர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து வேதவனத்தில் உறுதி வைகை கரையில் இறுதி என்ற தலைப்பிலே வேதவனம் முதல் அதை திருமறைக்காடு முதல் மதுரை ஆலவாய் வைகை கரை வரை இப்படியாக அந்த பொருள்பட அந்த வேதவனத்திலே ஞானசம்பந்த பெருமான் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கிறார். புத்தரோடு அமனைவாதில் அழிவிக்கும் அண்ணல் திருநீறு செம்மிதிடமே என்று. அந்த திருநீரே இந்த புறப்புற சமயத்தார்கள் என்றால் அவர்கள் கொள்கைப்படி நடந்து கொள்பவர்கள் அல்ல. இந்த சனாதன தர்மத்தை, வேத நெறியை, இந்த ஆகம நெறியை, இந்த சைவ நெறியை முற்றிலுமாக அழித்து விட வேண்டும். இந்த மண்ணிலிருந்து அழித்து விட்டு எல்லோரையும் தன் மதத்தை சார்ந்தவராக ஆக்க வேண்டும் என்று வெறி கொண்டு அலைந்தார்கள் அல்லவா இரண்டு சமயத்தார்கள். அவர்களை முற்றிலுமாக ஆலவாயனோட திருநீரே அழித்தது. அது ஒரு வரலாறு. ஏனென்றால் திருநீட்டின் பெருமையை ஒரே அளவில் எழுதி கொடுத்தாலும் இவனெல்லாம் நம்பி தொலைக்க என்று சொல்லி பெருமானே இப்படிப்பட்ட ஒரு செயலாக்கம் செய்திருக்கிறார். ஞானசம்பந்தர் என்ற ஒரு பரமாச்சாரியரை கொண்டு இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான செயலாக்கம் செய்த அந்த வரலாறு. அந்த திருநீற்றை பாண்டியனுடைய ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றை போற்றி அதனுடைய பெருமைகளை எல்லாம் போற்றி அதனால் ஏற்படக்கூடிய துன்ப நீக்கங்கள், இன்ப ஆக்கங்கள், அதனுடைய பெருமைகள் எல்லாவற்றையும் பட்டியலிட்டு யார் புகழி நிலாவும் பூசுரன் ஞானசம்பந்தன்னா புகழி என்ற சீர்காழிப்பதியிலே வாழக்கூடிய மறையோர்களுக்கெல்லாம் தலைவனாகிய ஞானசம்பந்தன் தேற்றி தெளிவித்து பாண்டியனை மட்டும் கிடையாது, இந்த உலகம் உள்ளளவும் வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கள்ல, அந்த திருநீற்றை அணிந்து நீங்கள் உயிர்ந்து கொள்ளுங்கள், உங்கள் துன்பத்திலிருந்து விடுபட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தெளிவித்து அதோடைய பெருமைகளை எல்லாம் தெளிவித்து அதோடு இல்லாமல் தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர இந்த திருநீர் எப்படி பயன் தரும் என்பதை நேரடியாக உலகோர் அறிய அந்த புறப்புற சமயத்தாரும் இருக்கிறார்கள். அங்கே மங்கையர் கிறிஸ்தியார் குலச்செரியார் நின்றசீர் நெடுமாறன் இதர அந்த அரண்மனைகளை பணியாற்றக்கூடியவர்கள் எல்லோரும் காண பறைசாற்றி அதனுடைய பெருமைகளை பறைசாற்றி அவனுடைய உடலில் இருக்கக்கூடிய தீப்பினியை தீர்க்கிறார். பார்த்தீங்களா? இதை விட திருநீற்றோட பெருமையை நான் என்ன எப்படி சொல்ல முடியும்? ஒரு சைவ வழி வழியாக அதை பரம்பரையாக வம்சாவளியாக சைவத்தையே கடைபிடித்து வாழக்கூடிய நெறி உடையவர்கள் ஒரு இல்லத்தில் உள்ள ஒரு சுபகாரியங்கள், ஒரு திருமணம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே போனால் 1000 பேர் வருகிறார்கள் என்றால் 10 பேர் முழுமையாக நீரணிந்திருக்கிறார்கள். அதில் 2 பேர் இளைஞர்களாக ஒரு நடுத்தர வயது உடையவர்கள், மீதி முதியவர்கள். அதுபோல் பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர் முழு நீரணிந்திருக்கிறார்கள். அடுத்த ஏனையோர்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய சிறு கோடுகளாக இட்டு வந்திருக்கிறார்கள். ஆண்களும் சரி பெண்களும் சரி. பெண்கள் கூடிய வரை சிறு கோடாக அது பவுடரால் போட்டாங்களா, திருநீரால் போட்டாங்களா, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம், அப்படியெல்லாம் அணிந்து வருகிறார்கள். 1000 பேரில் மீதி 850 பேர் அவன் எந்த சமயத்தை சார்ந்தவன் என்றே தெரியவில்லை. இதை விட இது கலியுகமாக இப்படி தமக்கு காக்கக்கூடிய ரட்சையாகிய இந்த ருத்ராட்சத்தையும் இந்த திருநீரையும் கூட அணிந்து கொள்ளக்கூடிய அந்த அளவுக்கு கூட அவர்கள் பயிற்றுவிக்கப்படாமல் இறைவனுடைய திருவருள் இல்லாமல் இப்படி இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. இப்படியெல்லாம் ஞானசம்பந்த பெருமான் ஒரு அருள் வரலாற்றை நிறுத்தி எல்லாமே அகச்சான்று, சும்மா புனைந்த கதையெல்லாம் கிடையாது, அகச்சான்றோடு இருக்கக்கூடியது. அந்த திருநீற்று வாதம் நடக்குது அல்லவா, அதிலேயே அவர்கள் தோற்று விடுகிறார்கள். அதற்கு மேலே தேவையில்லாமல் அவர்கள் அழைத்தார்களே என்று சொல்லி நம்முடைய உயர்ந்த நெறியை பறைசாற்ற வேண்டும். நெருப்பில் போட்டாலும் எரியாது, நீரையை எதிர்த்து செல்லும் என்று இதையெல்லாம் காட்ட வேண்டும் என்று அங்கே திருநீற்று வாதத்திலேயே அவர்கள் தோற்றுவிட்டார்கள். நீர் தோற்றில் போலும் அப்படி என்று மன்னன் கேட்குறான். அப்படிப்பட்ட இந்த திருநீற்றின் பெருமையை இந்த பகுதியிலே நான் விளக்கியிருக்கிறேன். 2வது திருமுறை 66வது திருப்பதியும் பெரிய புராணம் திருஞான சம்பந்த புராணம் பாடல்கள் 759 முதல் 764 முதல் 4 வரை. அன்பர்கள் இதை கேளுங்கள், தயவு செய்து ஒரு சிந்தியுங்கள், கொஞ்ச நேரம் சிந்தியுங்கள், அகமாற்றம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். பலருடைய வாழ்வில் துன்பங்கள், நாங்கள் ஆலயத்துக்கு போகிறோம், ஆலயத்துக்கு நன்கொடை கொடுத்தோம் போனோம் வந்தோன்னா அந்த நெறிப்படி ஓரளவாவது வாழணும்ல. அகத்தில் சிவபெருமானை சிந்தித்து சிவாய நம என்று நமச்சிவாய மந்திரத்தை ஓதி புறச்சின்னங்களாக நமக்கு காப்பாக இருக்கக்கூடிய ரக்ஷைன்னு சொல்லுவோம். பல்வேறு தீங்குகளிலிருந்து காக்கக்கூடிய இதை கூட அணியலைன்னா பல குடும்பங்கள் இன்றைக்கு இடர்படுகிறார்கள். ஏதோ ஒரு காப்பி டீ குடிக்கிற மாதிரி ஒரு வழிபாடு, ஒரு உள்ளத்தில் இறைவனை ஏற்றி வைக்காமல்
இந்த உலகியல் மாயையில் சிக்கி பொழுதுக்கும் இந்த தொலைக்காட்சியிலையும் இந்த கைபேசியிலையுமே வாழ்க்கையை எழுந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ துன்பங்கள் வரதான் செய்யும். தயவு செய்து சிந்தியுங்கள், அகமாற்றம் ஏற்படுங்கள். உங்களுடைய மனமலரில் அகமலரில் சிவபெருமானை எழுந்தருளிவித்து இந்த திருநீறு பூசுங்கள், 5 எழுத்து ஓதுங்கள், இறைவனுடைய வேடத்தை சிந்தை செய்யுங்கள், திருவடியை சிந்தை செய்யுங்கள், திருமுறைகளை படியுங்கள். இதுபோல் ஞான செய்திகளை சொல்லக்கூடிய ஆசிரியர்கள் சொல்லக்கூடியதெல்லாம் கேட்டு உய்வடையுங்கள், துன்பத்திலிருந்து விடுபடுங்கள், இன்பதமே மிகுமாகக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழுங்கள், நன்னெறியில் உயிரறிவை செலுத்தி உயர்நிலையை அடையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இதை தொடரக்கூடிய இந்த விளக்கத்தை திருநீற்று பதிகத்தை எடுத்து வைத்து கொண்டு இந்த விளக்கத்தை அன்பர்கள் கேட்டு நலம் பெற இறைவனை வேண்டி நலமருள் இறைவனை வேண்டி கோமல் சேகரனாகிய நான் விடைபெறுகிறேன். இறைவனார் நமது சமயாச்சாரியார் அனைவரையும் அவதரிக்க செய்து பூமியிலே அவதரிக்க செய்து அவர்கள் வழியாக தன்னை வெளிப்படுத்தி தனது சக்தியை வெளிப்படுத்தி பாடுகளை வெளிப்படுத்தி பல நிகழ்வுகளை அற்புத நிகழ்வுகளை நிகழ்த்தியிருக்கிறார். இது பல அடியார் பெருமக்களுக்கு தெரியாது, சைவர் குடும்பத்தினர்களுக்கு தெரியாது. திரைப்படத்திலேயோ வேறு வகையிலோ ஓரளவு கேள்விப்பட்டதை வைத்து மேம்போக்காக சிலவற்றை அறிந்து வைத்திருப்பார்கள். நாயன்மார்கள் வரலாறுலாம் தெரியாது. இறைவன் நிகழ்த்திய அற்புதங்கள் எல்லாம் எதுவுமே தெரியாமல் இப்படி ஒரு காலம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது என்னன்னா, முன்னதாகவே ஒரு தலைமுறைக்கு இவைகள் எடுத்துச் செல்லப்படவில்லை. 2 தலைமுறைகள் முற்றிலுமாக விலகி வந்திருக்கின்றன என்பதுதான் உண்மை. பெரியவர்களும் அதை கவனிக்காமல் எப்படியாவது பிள்ளைகளை படிக்க வைத்து ஏதாவது ஒரு அரசு பணிக்கோ தனியார் பணிக்கோ போய் அவனை பொருள் ஈட்ட செய்யும் அளவுக்கு தகுதிப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆன்மீகத்தை வளர்க்க வேண்டும், பிள்ளைகளுக்கு அற உணர்வையும் ஆன்மீக உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தி இந்த சமூகத்தில் உழவ விட வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டார்கள். அது ஏதோ மறைப்பு என்றே நாம் எடுத்துக்கொள்வோம். இப்படி தொடர்ந்து இந்த அற்புத நிகழ்வுகள் எல்லாம் சொல்லி வரும் பொழுது மதுரை எங்க இருக்கிறது ஆலவாய் ஆலயம் உள்ள மதுரை என்ற நகரிலே சிவபெருமான் நிகழ்த்திய அவருடைய பிறப்பின் முதன்மை நோக்கமான ஒரு அருஞ்செயலை செய்தற்கரிய செயலை உரைத்து வருகிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து மன்னவனுக்கு தீப்பிணி உடலில் வெப்பு நோய் ஏற்பட்டுவிட அதை தீர்ப்பதற்காக குலச்சிறையாரும் மங்கையர்க்கரசியாரும் அவரை இறங்கி வேண்டி அழைத்து வந்திருக்கிறார்கள். அவரும் ஆலவாய் ஈசனிடம் போய் அருள் பெற்று விடை கொண்டு உள்ளே வருகிறார். பொன்மணி பீடத்திலே அமரச் செய்கிறான் மன்னன். அந்த வெந்துயரம் தீராமல் தவிக்கிறான். ஞானசம்பந்த பெருமானை கண்டவுடனே காட்சியாலே ஓரளவு தேறியவனானதால் பொன்மணி பீடத்தை காட்டி அமர செய்து இன்னும் பதியாது என்று கேட்கிறான். அந்த 12 திருப்பெயர்களையும் சேர்த்து புனித பெயர்களை சீர்காழியை பற்றி ஒரு திருப்பதியும் ஏற்றுகிறார்கள், ஏற்றி பாடுகிறார். அப்பொழுது அந்த சமணர்கள் எல்லாம் நிறைவானவுடன் அவரை சூழ்ந்து குறைக்கிறார்கள். அவங்கள் கோட்பாடுகள் எதோ சொல்கிறார்கள். ஒருவராக எடுத்து சொல்லாமல் சொல்கிறார். நீங்கள் பேசணும் எல்லைன்னு சொன்னா ஒருத்தர் தானே சொல்லணும். ஞானசம்பந்த பெருமான் உங்க எல்லையை சொல்லுங்க, உங்க கோட்பாடை சொல்லுங்கிறாரு. நீ உள்ள வாருங்கும் பொழுது அதை சொல்லாம எல்லாரும் குறைக்கிறாங்க. அப்ப அந்த அம்மையார் பார்த்து என்ன பண்றாங்க, அஞ்சிறாங்க. உடனே மன்னனை பார்த்து திருமேனி எளியர் போலும் பிள்ளையார், இந்த குழந்தை ரொம்ப எளிய திருமணி, இவர்கள்லாம் குண்டர்களாக அரக்கத்தன்மை உடையவர்களாக முரட்டுத்தன்மை உடையவர்களாக சூழ்கிறார்கள். எங்க பிள்ளையாரே உங்களோட அந்த பிணியை தீர்த்து விடுவார், வேற யாருமே தேவையில்லை. திருஞான சம்பந்த பிள்ளையாரே உங்கள் உடலில் உற்ற பிணியை தீர்க்க வல்லவர். அதுக்கப்புறமா இவர்கள் பேசட்டும் என்று அந்த அம்மையார் சொல்றாங்க. அப்பதான் மானின் நேர்வழி மாதராய் வழுதிக்கு மாபெரும் தேவிகள் பானல் வாயுறு பாலன் இங்கு இவன் என்று நீ பரிவெய்திடேல் ஆணை மாமலை ஆதியாய பல இடங்களில் அல்லல் சேர் ஈனர்களுக்கு எளியே நல்லேன். ஏன் திரு ஆலவாயன் நிற்கவே, ஆலவாய் ஈசனே என்கிட்ட நிற்கும் பொழுது, அதுபோல நம்ம இறைவனை தோன்றா துணையாக இருந்தான் தன் அடியவங்களுக்குன்னு சொல்றாருல திருநாவுக்கரசு பெருமானு. அப்ப தோன்றா துணையா இறைவன் நம்மகிட்ட வரணும்னா நம்ம அடியார்கள் ஆகணும், மெய்யடியார்கள் ஆகணும், சத்தியத்தில் நிலைநிற்கணும். ஏன் அந்த வழி இயலாதா? இயலும். இதெல்லாம் இந்த ஆச்சாரியர்கள் வழியாக செயல்பாட்டு விளக்கமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதில் உள்ள நல்ல விஷயங்களை சிந்தித்து நாம் அறிந்து கொள்வதுதான் அறிவுடைமை.
அப்படி இருக்கும் பொழுது உடனே அந்த மாறன் 759வது பாடலிருந்து பெரிய புராணத்தில், திருஞான சம்பந்த புராணத்தில் 759லிருந்து 764வது பாடல் வரை இப்போ நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து திரு நீற்றுப்பதிகத்தை சொல்ல போகிறேன். மாறனும் அவரை நோக்கி, அம்மையாரை நோக்கி, வருந்தல் நீ என்று அவர்கிட்ட சொல்கிறாங்க. நீ வருத்தப்படாத, நான் பார்த்துக்கிறேன், பாதுகாப்பு. ஏன்னா அரசன், இவர்கள் சாதாரண அடுத்த நிலையில உள்ளவர்கள். அரசன்கிட்ட பார்க்கும்பொழுது அரசனுக்கு குரு நிலையில மேம்பட்டவர்களா இருந்தாலும் பணி நிலையில வந்து அரசனுக்கு கட்டுப்பட்டவர்கள். மற்றும் வேறு வாது எண்கொள். எதற்கு வேறு வாது வேணும்? ஞானசம்பந்தர் பேசுங்கள் உங்கள் பொருள் எல்லைனாரு. அவன் நூல்கள்ல இருந்து சில இதை எடுத்து ஒவ்வொருவராக பேசாம கூட்டமா நின்று கூச்சலிடுகிறார்கள். அப்ப என்ன சொல்றான் அரசன்? இதற்கு வேறு எதற்காக நீங்கள் வாதம் செய்கிறீர்கள்? நான் வந்து ஒரு வன்பிணியால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறேன். இதை வந்து யார் தீர்க்கிறாங்களோ வேறு வாது என்கொள். என்மேல் வெப்பொழித்து அருகர் நீரம், அருகர்களாக நீரம். இப்ப பாருங்க, அவங்க முன்னாடி கேட்டுக்கிட்டாங்கல்ல, நாங்களும் அவங்களையும் அவரும் சேர்ந்து தீர்க்கிறாப்புல நீங்க பண்ணணும்னு ஒரு கேள்வி கேட்கிறான். ரெண்டாவது வந்து அவரால் தான் அது தீர்ந்தாலும் எங்களாலையும் தீர்ந்தது என்று சொல்ல வேண்டும்ங்கிறான். நான் கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவனும் சொன்னான். கைதவம் உடையவனாகிய பாண்டிய மன்னன் சொன்னான் என்று அங்கு குறிக்கிறார் சேர்க்கிறார். இங்க என்ன பண்றான்? முதல் கோரிக்கையை ஏத்துக்கிறான். ரெண்டாவது கோரிக்கையை நான் பொய் சொல்ல மாட்டேன், அவரால் தீர்ந்ததுன்னா அவரால் தீர்ந்தது என்பதுதான் ஒப்புக்கொள்வேன், உங்களுக்காக நான் வந்து பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அவர்களை இழுத்து நோக்கிறான். ஆனா அவர்கள் கேட்ட முதல் கோரிக்கையில அவர்களும் இவரும் வந்து ஒரே நேரத்துல ஒரு உடல்ல அந்த நோயை தீர்க்கிறதுக்கு அனுமதிக்கிறான். இதுல என்ன ஒரு பெரிய இது என்ன? முன்னதாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், அரண்மனை வைத்தியர்கள்லாம் முயற்சி செய்கிறார்கள், அது வந்து தீர்க்க முடியவில்லை. சமணர்கள் அவர்கள் மந்திரங்களை எல்லாம் சொல்கிறார்கள். பூஜா இருக்கிற குண்டிகை, அதிலிருந்து நீரை மந்திர நீரை எடுத்து தெளிக்கிறார்கள், பீலியை எடுத்து தடவுகிறார்கள். எடுக்கும் பொழுதே அந்த பிரம்பு எல்லாமே கருகி துகள் துகளா போயிடுது. அந்த வெப்பமே தாங்க முடியல, அவர்களுக்கும் தாங்க முடியல, அங்க உள்ளவர்களுக்கும் தாங்க முடியல. அந்த அறையின் வெளியில் நிக்கிறவங்களுக்கும் அந்த வெப்பம் கொதிக்குது. இருபுறத்தை நிக்கிற அருகர் நீர் இருவரும் போங்க, எல்லாம் இரு புடையும் நிற்கக்கூடிய, இரு பக்கமும் நிற்கக்கூடிய அருகர்கள் எல்லாம் அகழ்வீர் என்று ஒரு எரிச்சலோட ஒரு சினத்தோட வந்து சொல்லிடுறான். ஆனா இப்ப என்ன செய்யறான் அந்த அரசன்? அந்த பெருங்காய வாசனை சொல்லுவோம்ல, பெருங்காயம் இருந்த பாண்டத்துல அந்த வாசனை இருக்கும் அப்படின்னு என்று சொல்லுவார்கள் கிராமப்புறத்துல எல்லாம். அப்படி வந்து அவர்களுக்கு அந்த சமயத்தில் கொஞ்ச நாள் வந்து பழகணும். சார்ந்ததன் மன்னமாவதுதானே உயிர் தன்மை. உயிரோட தன்மை என்னன்னா சார்ந்ததை எதை சார்ந்ததோ அதையே தான்னு நினைச்சிட்டு இருக்கோம். இப்ப உடலை சார்ந்து உயிராகிய நாம் இந்த உடல்னு நினைத்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? எவ்வளவு பெரிய ஒரு இழிவு பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு அஞ்ஞானம். தெரியும் உயிர் வேறு உடல் வேறு என்று எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு வந்து ஆராய்ச்சி படிப்பெல்லாம் படிக்க வேண்டாம். சாதாரணமா எளிய பிரிவு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், படிக்காதவனுக்கே தெரியும், கல்லாதவனுக்கே தெரியும் உயிர் வேறு உடல் வேறு. ஆனால் கல்வி கற்றவர்களுக்கும் தெரியும். ஆனா உயிரை பிரிச்சு சிந்திக்கிறோமா? அந்த ஆற்றலை கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கணும். இந்த உடல் இறைவன் கொடுத்த வாகனம், உள்ள இருக்கிறது உயிர். அப்ப சார்ந்ததன் வண்ணம் ஆவது உயிரோட தன்மை. நம்ம சைவ சாஸ்திரங்கள் எதை சாருகிறதோ அதில் மயங்கி அதாகவே வந்து ஆகிறது, அதாகவே வந்து நினைத்து இருந்துறது. ஏமாந்து அந்த சுரூபமாகவே அந்த உணர்விலேயே இருக்கக்கூடிய தன்மை உடையது. அதுபோல பாண்டிய மன்னனுக்கும் சில ஆண்டுகள் அந்த சமணர்களோட சார்ந்ததுன்னா அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும்னு நினைக்கிறான். சார்ந்ததுன்னா அவர்களும் என்ன பண்றாங்க? நீங்க இருவரும் தீருங்க, எனக்கு யார் வந்து வெல்றீங்களோ அவர் பக்கம் நான் சேருவேன். நீங்க சமணர்கள் வென்று விட்டீங்கன்னா தொடர்ந்து சமண சமயத்திலே இருப்பேன், சைவர்கள் வென்றுட்டீங்கன்னா நான் சைவ சமயம் சார்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியை உருவாக்கிடுறாங்க. பெரிய விஷயம். ஆமா. மற்ற வேறு வாது என்போல் என்மேல் வெப்பொழித்து அருகர் நீரும் 6 அடி சடையனாருக்கு அன்பராம். கங்கை அணிந்த சடையனாருக்கு அன்பராம். இவரும் நீங்கள் தேறிய தெய்வத்தன்மை என்னிடம் என்கிட்ட தெரிப்பீர் என்றான். ஞானமார் அமுது உண்டார் நல்தவ திருவழி நோக்கி. அப்பதான் மானின் நேர் வழியா கேளு, நீங்க அஞ்சாத அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு பதிவும் பாடுறாரு. சென்ற பதிவில் அதை வந்து நான் விரித்து சொல்லியிருக்கிறேன். அப்ப வந்து அந்த பதியம் பாடி முடிச்சிடுறாரு. அதுலதான் வந்து எக்கராம் அமன்கையருக்கு எளிய நல்லேன் திரு ஆளவாய் சொக்கன் என் உள்ளிருக்கவே. அதுல ஒரு பெரிய நுணுக்கத்தை சொன்ன எல்லா பாடல்லையும் திரு ஆளவாய் அரண் இருக்கவே என்றுதான் வந்து அந்த 10 பாடல்களையும் பாடுறாரு. 11வது திருக்கடை காப்புல மட்டும்
எக்கராம் அமன்கையர், எக்கர்னா ஏமாற்றக்கூடியவர்கள், எத்தர்கள். அமன்கையர்னா அந்த தீயோர்கள் என்று பேரு, கையர்னா தீயோர்கள், கீழ்மக்கள்னு பேரு. எக்கராம் அவன்கையருக்கு எளிய நல்லேன், ஏன் எளிய நல்லேன், திரு ஆளவாய் அரண் என் உள்ள இருக்கவேங்கிறார். பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னா, இதுல இருந்து நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனை எப்பொழுதுமே உள்ள நிறைஞ்சிருந்தா எதை பத்தியும், புரோலோகத்தை பத்தி, எந்த பகையை பத்தியும் நாம் கவலைப்பட வேண்டாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இப்ப முன்பதிவில் விரித்து வைக்கிறங்க, அங்க கேட்டுங்க. அப்ப பெற்றியால் அந்த திருப்பதிகத்தை பாடுகிறாரு. பெற்றியால் என்னன்னா சிவத்தன்மையால், சிவமே இவரோட உயிரறிவுல மேலோங்கி நின்று அருளியது அந்த திருப்பதிகம். பெற்றியால் அருளி செய்த பிள்ளையார், அப்படி இறைவனோட திருவருளோட அந்த திருப்பதிகத்தை மானி நேர்வழி மாதரா என்று எடுத்து அருளிய திருப்பதிகத்தை அந்த பிள்ளையார் தமக்கும், அந்த பிள்ளையார் ஆகிய ஞானசம்பந்தருக்கும் முன்னர் சுற்று நின்று அழைத்தல் ஓவா அருகருக்கும் தென்னர் கோமான், சுற்று நின்று கதறினார்ல அந்த அருகர்களுக்கும் தென்னர் கோமானாகிய இந்த பாண்டிய மன்னன், இற்றை நாள் என்னை உற்ற பிணியை நீர் இகழித்தீரும், எனக்கு இன்னைக்கு இன்று ஏற்பட்ட நோய் பிணியை இகழின்னா தனித்தனியாக தீருங்கிறான். ஒரு உடல்ல போய் 2 பேர் வைத்தியம் பண்ணுவானா? 2 வகையான முறையில பண்ணுவாங்களா? இது உலகியல்பா? உலகியலுக்கு முரணாக இது நடக்குது. இகழி தீரும். தெற்றென தீர்த்தார் வாதில் வென்றவர், யாரு தெளிவாக ஐயம் திருக்கிறார்களோ அவர்கள் வந்த வாதத்தில் வென்றவர், அவனோட வழி அதை சொல்றான் என்று செப்ப, மன்னவன் மாற்றம் கேட்டு வடிவு போல் மனத்து மாசு துண்ணிய அமனர் தென்னவன் தோன்றலை நோக்கி உன் உடம்பு அதில் வெப்பை ஒரு பாகம் வாம பாகம் முன்னம் மந்திரித்து தெய்வ முயற்சியால் தீர்த்துங்கிறாங்க. உடனே இப்படி மன்னர் சொன்ன உடனே தந்திரமாக ஒரு செய்கையை, ஒரு வேண்டுதலை வைக்கிறான். நீங்க ஒவ்வொரு பக்கம் தீருன்னு சொல்லிட்டீங்க 2 பேரும் தனித்தனியா, நாங்க உன்னோட உடல்ல வடக்கு பக்கம், அதாவது இடது பாகம்னு சொல்றான், இடது பாகத்துல தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். இப்ப இதுல என்ன தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, தெற்கு நோக்கி மன்னவன் படுத்திருக்கிறான், அவன் அந்த பக்கம் மேற்கு பக்கம் அவர்கள் நிற்கிறாங்க, ஞானசம்பந்தர் பெருமன் கிழக்கு பக்கம் அமர்ந்திருக்கிறார். இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நானா இதை சிந்திச்சு இது பண்ணிட்டேன். அப்ப உங்களுக்கு வடக்கு பாகம் நாங்க தீர்க்கிறோம் அப்படி என்று அவர்கள் சொல்கிறார்கள். துண்ணியன்னா நெருங்கிய, உன் உடம்பு அதில் வெப்பை ஒரு புடை ஒரு பக்கம், வாம பாகம்னா வடபாகம் இடபாகம்னு பேர் இந்த இடத்துல. முன்னம் மந்திரித்து தெய்வ முயற்சியால், எங்க தெய்வ முயற்சியால, நமது தெய்வ முயற்சியால நாங்கள் மந்திரித்து தீர்க்கிறோம் அப்படிங்கிறாங்க. இதுல என்னன்னா, உடல்ல நோய் வந்தா அந்த இயல்புபடி, மருத்துவ இயல்படி இடது பக்கம் நோய் வந்தா தீர்த்தல் எளிதான், வலது பக்கம் அப்படி நோய் வந்தால் பற்றினால் அதை தீர்ப்பதற்கு கொஞ்சம் அதிக முயற்சி எடுக்க வேண்டும். இடது பக்கம் தீர்ப்பது எளிது என்று ஒரு மருத்துவ நியதி ஒன்று இருக்கிறது. அதை அவர்கள் முனைந்து அதை கேட்டு அதை பெற்றுக் கொள்கிறார்கள். யாதும் ஒன்றும் அறிவில்லாதார் இருளென அணியச் சென்று, எந்த அறிவுமே கிடையாது அவர்களுக்கு, சிந்திக்கிற ஆற்றலே கிடையாது. இது கொண்டதே கோலம் கண்டதே காட்சி என்று முரட்டுத்தன்மையாக பற்றி பிடித்தவர்கள் இப்ப எல்லாம் இருக்காங்க இல்லையா? பற்றி பிடித்துக்கிட்டு இந்த கொள்கையை எடுத்திருக்கிறமா, இது சரியா, நீ ஒருத்தனை பின்பற்றுறமா அவன் சரியா, ஒரு தலைவனாகவோ ஒரு குருவாக பின்பற்றுறமா அவர்கள் சரியானவர்களா, நான் நடப்பது சரியாங்கிறது எதுவுமே. இதனால என்ன வரும்? நல்வினை தீவினைங்கிறாங்களே, இவரை பின்தொடர்ந்தோம்னா நமக்கு பாவம் வருமானு எவனா சிந்திக்கிறானா? எதையுமே சிந்திக்கிறது இல்லை. அப்படிலாம் இருக்காங்க. ஒரு யாதும் ஒன்றும் அறிவில்லாதா இருள் என அணைய சென்று, இருள் போல எல்லாம் கருப்பா இருப்பாங்கல்ல சொல்று, வாதிலில் மன்னவன் தன் வாம பாகத்தை தீர்ப்பார். அந்த இடது பாகத்தை தீர்ப்பதற்காக மீது தம் பீலி கொண்டு தடவிட மேன்மேல் வெப்பு, அந்த மயில் தோகை இருக்கு இல்லையா அவர்கள்ட்ட, அதை கொண்டு என்ன பண்றாங்க, நீட்டி கிட்டக்கதான் வர முடியல, ஒரே சூடாக்கி. ஞானசம்பந்தர் அருகே உட்காந்துருக்காரு, தலையில பக்கத்துல அவருக்கு ஒண்ணும் கிடையாது. என்ன பண்ண, பீலி கொண்டு இந்த வடபாகத்துல அந்த மயில் தொகையை வைத்து மந்திரங்களை சொல்லி தடவுறான். தடவிட மேன்மேல் வெப்பு, வெப்பு என்ன ஏற்கனவே சாதாரணமா இருக்கான் பாருங்க மன்னவன், இதை தடவுனோன்னு என்னன்னு மேலே எழுது, இன்னும் அதிகமாக போகுது, வேதனைக்கு உள்ளாக்குது. தீது உர பொறாது தென்னன் சிறம்புறத்தவரை பார்த்தான். மேலும் மேலும் வெப்பம் அதிகமாவது ஒழிஞ்சு எந்த பயனும் இல்லை. முன்னதாகவே அவர்கள் முயற்சி செய்து தோற்றவர்கள். இப்ப மீளமா மன்னன் வாய்ப்பு கொடுத்தோம்னா நாங்க வடபாகத்தை தீர்க்கிறோங்கிறான்.
கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாகுது, வேற ஒன்றும் செய்ய முடியல. அதை பொறாம என்ன பண்ணுறான், குறிப்பால் வந்து மன்னவர்கள், அதே போல் வந்து மன்னவர்களோட தன்மை இது, தலைவர்களோட தன்மையும் அப்படிதான் இருக்கும், குருநாதர்களோட தன்மையும் இப்படி குறிப்பாக வந்து பார்த்தாங்கன்னா அதுக்கு பொருள் புரிந்து கொள்ள அளவுக்கு கூர்மையான மதி உடையவனா இருக்கணும், சூழல் நிறுத்தவன், ஏவல் கேட்பவன். அப்படி வந்து என்ன பண்றாரு, ஞானசம்பந்தத்தை சொல்லவே வேண்டாம். ஏன்னா ஒரு ஞானத்தின் வழிவகையாக இருக்கக்கூடியவர்கிட்ட போய் சொல்லணுமா, நீங்க அவனால முடியலையே, அவர்கள் வந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பார்க்கறான், அவ்வளவுதான். தென்னவன் நோக்கம் கண்டு, அவன் பார்த்த பார்வையை கண்டு, திருக்கழுமலத்தார் செல்வர், திருக்கழுமலமாகிய சீர்காழிப்பதியோட செல்வர் ஆகியோரே, அன்னவன் வளப்பால் வெப்பை ஆளவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்துமாய் தீர்ப்பது என்று. அன்னவனாகிய பாண்டிய மன்னனின் வலதுபுறம் தான், அவனுக்கு தான் இது இடதுபுறம் ஒதுக்கியாச்சு இல்ல, இப்ப வலதுபுறத்துல தீக்கணும்னு தான் கேட்கிறாரு. இதுதான் ஒரு பெரிய சிறப்பு. அன்னவன் வளப்பால் வெப்பை, அந்த தென்னவனாகிய பாண்டியனோட அவனோட வலது பக்கம் வெப்பை வெப்பு நோயை ஆளவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமும் ஆகி மருந்துமாய் தீர்ப்பது. இதுதான் மந்திரமும் மருந்துமாக தீர்க்க வேண்டும் என்று பண்ணிய மறைகள் ஏற்றி பகர் திருப்பதியும் பாடி, அந்த நிலைப்பற்ற மறைகளை எல்லாம் வேதங்களை எல்லாம், வேதத்தில் உள்ள கருத்துக்களை தான் சொல்றாரு. திருமந்திர பதிகம் பூரா வேதத்தில் உள்ள கருத்து தான் நமக்கு எடுத்து சொல்கிறார் என்பதை புரிந்து கொள்ளணும். பண்ணிய மறைகள் ஏற்றி அந்த இவைகளை எல்லாம் வந்து சிவபெருமானால் அளித்த மறைகளில் உள்ளது. அந்த மறைகளை எல்லாம் வந்து போற்றி பரவி திருப்பதிகத்தை பகிர்ந்து பாடுகிறார். பகர் திருப்பதிகம் பாடி திருவளர் நீரு கொண்டு திருக்கையால் தடவை. இப்ப வந்து நம்ம இதுக்கு போயிடணும், நம்ம வந்து திருப்பதிகத்துக்கு நாம் வந்து போய்விட வேண்டும். இப்ப என்ன பண்றாரு, பதியம் பாடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, தொடர்ந்து என்ன நிகழ்கிறது என்பதை நாம் முதலில் திருப்பதிகத்திற்கு போய்விட்டு பிறகு இங்க வருவோம். நீங்க அன்பர்கள் வந்து திருஞான சம்பந்தர் புராணத்துல, பெரிய புராணத்துல 759 764 வரலும் நம்ம பாக்குறோம். அடுத்தது திருப்பதிகம் 2வது திருமுறையில 66 திருநீற்றுப்பதிகம் அனைவருக்கும் தெரிந்தது. அதை கையில் வைத்துக் கொண்டு தொடர்ந்தீர்கள் என்றால் மிகவும் நன்றாக புரியும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்கிறேன். இது எல்லாருக்கும் மனப்பாடம் இருக்கும். நம்ம அன்பர்கள்லாம் பெரியோர்கள்லாம் இருக்கக்கூடிய, ஆங்காங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள்லாம் திருநீற்றுப்பதியத்தை நீங்க அப்புறம் திரு ஐந்தெழுத்துப்பதியம், திருநீற்றுப்பதியம், வேயரு தோழிபங்கன், மறையுடைய தோளுடைய, இன்னும் சில திருத்தொண்ட தொகை, சிவபுராணம், இதே போல சில இவையெல்லாம் முக்கியமான பதிகம் திருப்பதிகம் என்று சொல்லி எல்லோரையும் வந்து மனப்பாடம் செய்யுமாறு சொல்லி நிறைய பேர் மனப்பாடம் பண்றாங்க. நல்ல இன்ப ஆக்கத்துக்கும் துன்ப ஆக்கத்துக்கும் உள்ள பொருள்கள்லாம் நிரூபணமாக இந்த திருப்பதிகம் இருப்பதால திருநீற்றின் பெருமைகளை சாற்றி மனப்பாடம் பண்ணியிருப்பாங்க. நான் தொடர்ந்து கொஞ்சம் விரைவாகவே சொல்றேன். மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு, தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. செந்துவர் சிவந்த பவளம் போன்ற இதழ்களை உடைய அம்பிகையை ஒரு பாகமாக வைத்திருக்கிற திரு ஆலவாயில் எழுந்தருளியுள்ள சொக்கேசரின் பங்கன, அந்த அம்மா ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய சொக்கேசரின் திருநீரே மந்திரமாவது. மந்திரமாவதுன்னா மந்திரங்கிறது என்னன்னா வரி வடிவாகவும் ஒளி வடிவாகவும் இருக்கு. எழுதுனா வரி வடிவு, சொன்னா ஒளி வடிவா இருக்கு. திருநீர் என்னன்னா 5 பூதங்கள்ல மண் வடிவ சேர்ந்தது. மந்திரம் ஆவது நீர்னா திருநீரும் வந்து மந்திரம் தான், அந்த 5 எழுத்து தான். திருநீரும் மந்திரமாகும். அதை வந்து யானையோ தர்மம் செய்தேன் சிவாய நமயன நீர் அணியப்பட்டேன் அப்படிங்கிறார் இல்லையா, அது போல சிவாய நமயன, திருவாய்ப்புலியே சிவாய நமயன நீர் அணிந்தேன். என்ன ஒரு ஆச்சாரியர்களோட வாக்கு. மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர்னா தேவர்கள் எப்ப பார்த்தாலும் அணிஞ்சிருக்காங்க. ஏன்னா இந்த திருநீரை அணிஞ்சு 5 எழுத்த சொல்லி சிவனை வணங்கிதான் அந்த ஒரு பதம் இறக்கும் பொழுது என்னன்னா உலகில் ஆசை விட்டு தொலைக்கல. அவன் சிவ வழிபாட்டு தான் நின்னான். எல்லாம் ரைட். மந்திரங்கள்லாம் ஜபித்தார்கள், தவம் எல்லாம் பண்ணாங்க, யோக நிலையிலும் நின்னாங்க, திருநீரை முழுமதியாக பேசிட்டாங்க, யோகியமாக வாழ்ந்தார்கள். தேவலோகம் கிடைச்சிருக்கு. என்ன தேவலோகம் ஏன் கிடைச்சது? இந்த உடலை விடும்போது மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை,
பொருளாசை, ஆட்சி அதிகார ஆசை, இதெல்லாம் வந்து விடணுமா வேண்டாமா? நீ சிவனடியார் தானே, அப்புறம் எப்படி சிவனை எழுத முடியும்? அப்போ தேவர் பதவி தான், உனக்கு என்னென்ன ஆசை இருக்கோ நீ பல காலம் ஆண்டு அனுபவித்துக் கொள்ளு தேவ உடலை கொடுத்து அனுபவித்து சொல்வார்கள். அந்த பயனை அடைந்த தேவர்கள் அந்த தொடர்ந்து நீடிக்கணும் என்பதற்காக வானவர் மேலது நீர், சுந்தரமாவது நீர்னா அழகு. அழகு அந்த விபூதி அணிஞ்சி பாருங்க முகத்தை. பெரிய வருத்தம், ஒரு சைவ குடும்பத்துல ஒரு திருமணம் ஆகுது, 1000 பேர் அங்க வராங்க, ஒரு 15 பேர் இப்ப நான் அணிந்திருக்கிறது மாதிரி முழு நீர் அணிந்திருக்காங்க, பெண்கள்ல ஒரு 5 பேர் முழு நீர் அணிந்திருக்காங்க, மீதி பேர்லாம் கீற்றாக சில பேர் அணிஞ்சிருக்காங்க, 800 பேர் நெற்றில அவன் என்ன சமயத்தை சார்ந்தவன்னு அடையாளமே இல்லை. எதற்கு வைக்கும்? இது காப்பு என்று கூட தெரியல. இதெல்லாம் கேட்டா உரையாளையோ வாக்காளையோ சொன்னா இவன் புரிந்து கொள்ள மாட்டான்னு தான் ஞானாசிரியர் வழியாக சிவபெருமான் இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கார். இப்ப நிகழ்த்துறது பொம்மலாட்டம். சிவபெருமான் ஒரு பொம்மலாட்டத்தை நடத்தி இந்த திருநெற்றி பெருமையை இந்த உயிர்களுக்கெல்லாம் உணர்த்தணும், எப்படியாவது பற்றி பிடிக்கணும். சும்மா நீ பூசிக்கிட்டா நல்லதுன்னா பற்ற மாட்டான், ஒரு எழுதி கொடுத்தா வந்து பற்ற மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வை நடத்தி காட்ட வேண்டும். எவ்வளவு பெரிய கருணை உடைய இறைவன். அப்ப கூட வந்து நீ சைவனாக பிறந்து எதுக்கு உனக்கு வைக்கப்படுற? பிற சமயத்தவர்கள் அவர்களோட திருக்கோலத்தை வந்து கொண்டு வருகிறார்களே, அவர்கள் வந்து வெட்கப்படுகிறார்களா? முழு நீர் அணிவதற்கு உனக்கு காப்பு. இந்த ருத்ராட்சம் போட்டிருக்கோமே, ருத்ராக்கம் கண்டிகை காப்பு, திருநீரு ஒரு காப்பு. இது தெரியாம நீ அணியாததால உன் பிள்ளை அணியல, அதனாலதான் நிறைய இழப்புகள் ஏற்படுது. நிறைய வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருள் ரீதியாகவும் பல இழப்புகளை வந்து சந்தித்து இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னங்கிற அறிவு கூட இல்லை. ஒரு 5 எழுத்தை ஓதுவோம், திருமுறையை படிப்போம், சிவபுராணத்தை ஓதுவோம், விளக்கேற்றி வைப்போம், காலை மாலை சிவபெருமானோட திருநாமத்தை சொல்லுவோம், முழு நீர் நம்ம அணிந்து கொள்வோம், ஆலயத்துக்கு போவோம். இதெல்லாம் வந்து பின்னி பிணைஞ்சுதானே வந்து ஒரு மாதத்துல ஒரு ஆண்டுல எவ்வளவு விழா உன்னோட வாழ்வோட பின்னி பிணைக்கப்பட்டிருக்கிறது ஆலயங்கள். அது உன்னோட வழிபாட்டு முறைகள், இல்லத்திலிருந்து வழிபடுவதும் சரி, ஆலயம் போய் இப்படிப்பட்ட ஒரு சமயத்துல பிறக்க பேறு பெற்றும் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளை இல்லைங்கிறான், கடவுள் அந்த கோயிலை இடிங்கிறான், இங்க வந்து எல்லாம் வணங்கி எல்லாத்தையும் இன்ப ஆக்கத்துக்கும் துன்ப நீக்கத்துக்கும் வணங்கிட்டு அங்க போய் அவனுக்கு வந்து தோல் கொடுக்கக்கூடிய இழிநிலையில இருக்கக்கூடிய மக்களை யாரு வந்து திருத்த முடியும்? அதனால ஒரு செயலாக்கமாக செய்து இந்த மக்களுக்கு ஞானத்தை ஊட்டணுங்கிற பெருங்கரணையால நம்ம ஆளவாய் சொக்கர் கைலை மலையான் வந்து இந்த திருப்பதிகத்தை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. நுணுகி வந்து புரிந்து கொள்ள வேண்டும், பொருளறிய வேண்டும். முதல்ல சுந்தரமாவது நீர், துதிக்கப்படுவது நீர். அழகா பார்க்கறதுக்கு அழகா இருக்கக்கூடியது, எல்லோராலையும் வணங்கப்படுவது, சர்வ அண்டத்துல இருக்கணும்னாலையும் வந்து துதிக்கப்படுவது. அது மேன்மை கருதி அது வந்து துன்ப நீக்கத்துக்கும் இன்ப ஆக்கத்துக்கும் மூலமாக இருப்பதால் வேற ஒண்ணும் இல்லை. தந்திரமாவது நீர்னா ஆகம செல்வர்னு சொல்றோம்ல, தந்திரமாவதுன்னா சிவபெருமான் தான் ஆகமத்தோட பொருளோ வேதத்தோட பொருள் சிவபெருமான், அதை தான் சொல்றாரு. அடுத்தது வேதத்தில் உள்ளது நீர்பாரு. அதே போல ஆகமத்துல ஆகமமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர்னா சிவ சமயத்தில் சிறப்பாக வைத்து போற்றப்படுவது. இந்து சமயத்தில் உள்ள அத்தனை பிரிவு இருக்கக்கூடிய மக்களுக்கும் திருநீர் உண்டு. ஏன்னா வேதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. அவர்களும் வந்து அதை போற்றுதல் இல்லை. ஏதோ சில பேர் என்ன பண்றாங்க, விபூதியை வந்து கூட அணியறதுல ஏதோ சந்தனத்தால் ஒரு பொட்டு போடுறாங்க, ஒரு பிறை போட்டுக் கொள்கிறார்கள். ஏதோ ஒரு சமய கோட்பாடு, அவர்களுக்கெல்லாம் ஆராயவே நேரம் இல்லை. என்னைக்கு நீ இந்து சமயத்துக்கு வந்துட்டியோ, வேத நெறிக்கு வந்ததோ, அத்வைதத்தில் என்ன சொல்றாங்க, விசிஷ்டாத்வைதத்தில் என்ன சொல்றாங்க, துவைதத்தில் என்ன சொல்றாங்க, நியாயா வைசாயசிகா மீமாம்சா யோகா, இதை போல 6 கோட்பாட்டு பிரிவுகள்லாம் இருக்கு. அவைகள்லாம் வந்து என்ன சொல்றாங்க, இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணணும். சைவத்துல என்ன சொல்றாங்க, என்ன அதுல இருந்து வேறுபாடு, வைணவ நெறின்னா என்ன, இதெல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு பண்ணணும். இது யாருக்குமே அதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. ஏதோ வந்தவாறு வாழ்ந்து முடியக்கூடிய ஒரு நிலையில் இருந்தா என்ன சொல்ல முடியும்? நம்ம ஒரு கடுமையான சொற்பதங்களை உபயோகப்படுத்துறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூச்சமாகவும் இருக்கு. ஆமா, அப்படி சொல்லிட்டாரு. சமயத்தில் உள்ளது நீர்னா சைவ சமயத்தில் சிறப்பாக உள்ளது, இந்து சமயத்தில் அனைத்து பிரிவுகளுக்கு உள்ளது. ஏன்னா வேதத்திலேயே போற்றப்படுது. அதான் அடுத்ததுல சொல்றாரு. ஏன்னா தொடர்ந்து அதனாலதான் சொல்றாரு. செந்துவர் வாயு உமை பங்கன் முன்னாடியே சொல்லிட்டேன். சிவந்த பழம் போன்ற வாயுடைய உமையை ஒரு பாகத்தில் வைத்திருக்கக்கூடிய கருணையுடைய இறைவனோட திருநீர் தான் மந்திரம், அதுதான் சுந்தரம், அதுதான் துதிக்கப்படுதுன்னு அப்படி எடுத்துக்கலாம். வேதத்தில் உள்ளது நீர், வெந்துயர் தீர்ப்பது நீர்னா வாழ்வியல்ல பல துன்பங்கள். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா
அப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை ஒருவர் அடைஞ்சா அவர் உயிரோடே இருக்க மாட்டாரு. அப்படிப்பட்ட பல துன்பங்கள்லாம் பலருக்கு எல்லை இல்லாம வருது. என்னன்னா தெரியல. அவன் 5 எழுத்து ஓத மாட்டான், விபூதி பூச மாட்டான், இறைவன் தான் அந்த உடலை வாழ்க்கை கொடுத்தான்னு நினைக்க மாட்டான். இவ்வளவு துன்பம் வருது. அப்படியாவது துன்பத்தை கொடுத்தா கூட நம்ம கிட்ட திருந்துவானான்னு சொல்லி கருணையோட துன்பமும் ஈவானான்னு அப்பர் பெருமான் ஒரு இடத்துல சொல்லுவாரு. துன்பமும் கொடுப்பானான்னு சொன்னா ஈவானான்னா அதான் மரக்கருணை. அப்படியாவது இந்த உயிர் நம்மை நோக்கி வருவானா, அவனை நம்ம காத்து ரட்சிக்க ஆட்கொள்ளலாமேன்னு அவ்வளவு பெரிய கருணை உள்ளது. வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பதுன்னா வாழ்வியல் துன்பங்கள் உனக்கு வராம அகன்று விடும். இதுல என்ன ஒரு பெரிய ஒரு மறைப்பு என்றால், நீ 5 எழுத்து ஓதுவதாலும், திருக்கோயிலுக்கு போவதாலும், திருநீரை முழுவதுமாக தரிப்பதாலும், காப்பாக ரத்ராட்சத்தை அணிவதாலும், அடியார் கூட்டத்தில் பயில்வதாலும், உழவார பணிகள், அப்புறம் இசைப்பணி, மற்ற இணைய பன்முக பணிகள் எல்லாம் நாயன்மார்கள் எதை பின்பற்றி வந்தார்கள், இவர்கள் எல்லாம் பின்பற்றி வரதால உன் வினைப்படி பல துன்பங்கள் நீங்கும். அது உனக்கு தெரியாது. பல துன்பங்கள் லேசா பெரிய ஆக்சிடென்ட் ஆகி 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ண வர்றது லேசா ஒரு சிராய்ப்போட போயிருக்கும். அது அங்க சிவபெருமான் காப்பாத்துவார். அது நமக்கு தெரியாது. என்ன தெரிஞ்சா இவன் உடனே பற்றி விடுவான், அவன் தானா வரட்டும் பக்குவப்படுத்தின்னு அப்படிப்பட்ட ஒரு முறைமை இல்லை. இதுதான் நம்மளோட பெரிய தோல்வி. இந்த மக்கள் இந்த பெரிய மறைப்பு, அவனுக்கு பக்குவம் வர வரையிலும் இறைவன் மறைப்பாரு. அது யாரை குறை சொல்றது, அவர் நன்றி அணுவும் அசையாது. அந்த வெந்துயரத்தெல்லாம் இந்த துயரம் மட்டும் இல்ல, பிறவி தூரம் செத்து பிறந்து செத்து பிறப்பதற்கே தொழிலாக இறக்கின்றார் என்று சொல்றாருல. பல பிறவின்னா துன்பம் தான். அதான் முன்னாடியே சொல்லிடுறாருல. துயரிலங்கு உலகில் பல ஊழிகள் தோன்றும் பொழுதெல்லாம் பேரிலங்கு பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் நம்ம ஞானசம்பந்த பெருமான் சொல்றாரு பார்த்தீங்களா. இந்த உலக வாழ்க்கையே துயரம் நிறைஞ்சதான். ஏன் ஒரு இன்பமிகு வாழ்க்கைன்னு சொல்றது, ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கக்கூடிய இந்த உலகில்னு சொல்றாரா, துயரிலங்கு உலகில்னு சொல்லியிருக்காரு. இங்க சிந்திச்சு பார்க்கணும். 8வது பாட்டுல முதல் திருப்பதியத்திலேயே இந்த ஞானாசிரியர் இந்த வாழ்க்கையே துன்பமயமானது சிந்திச்சு பார்த்தா தெரியும். எவ்வளவு விழித்திருக்கிற நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம இன்பமா இருக்கோம் சிந்திச்சு பாருங்க. அது அப்புறமா அதை தெரியாது. அப்புறம் போதம் தருவதுன்னா சிவஞானத்தை கொடுக்கக்கூடியது, நல்ல நெறியை காட்டக்கூடியது, எதற்காக பிரிந்திருக்க என்ற அந்த நோக்கத்துக்கான வழியை உணர்த்துவது, நோக்கத்தை ஏற்படுத்தி லட்சியத்தை உருவாக்கி வழியை ஏற்படுத்துவது. போதம் தருவது நீர், புண்மை தவிர்ப்பது நீர்னா ஒரு புல்லறிவுன்னு சொல்றோம்ல. அப்ப அவர்கள் தான் புல்லறிவு அப்படின்னு புல்லறிவாம் சமணர் கூட சொல்லியிருக்காரு ஒரு இடத்துல. அந்த புண்மை, அந்த அறியாமையெல்லாம் தவிர்த்து ஒரு அறியக்கூடிய ஒரு அறிவை அளிப்பது. ஓதத்தகுவது நீர்னா இதை போற்றி பரவி எப்பொழுதும் ஓதிக்கொண்டே இருக்கும். திருநீற்று பெருமைன்னா சிவபெருமானோட பெருமை, திருநாமத்தோட பெருமை, இது எல்லாமே ஒண்ணுதான். வேதத்தோட பெருமை இவங்களை ஓதத்தகுவது, வேதம் ஓதுதல்ங்கிறது மாதிரி திருமுறைகளை ஓத தகுவது. ஏன்னா எல்லாம் திருநீற்றின் வடிவாக அங்க சிவபெருமான் தானே இருக்காரு. உண்மையில் உள்ளது நீர், சத்தியத்திலே உள்ளது, நிலைத்து இருக்கக்கூடியது, எப்பொழுதுமே இருக்கக்கூடியது. உலகமெல்லாம் அழிந்த பிறகு எதுவுமே இல்லையா, பெருமான் மட்டும்தான் இருக்காராம். திருநீர் உலகமெல்லாம் பொடியாயிட்டது இல்ல, அந்த பொடியை என்ன செய்யறது, கையில வாங்கி வைக்கவே இடம் இல்லைன்னு தான் உடல் முழுதும் பூசிப்பாருன்னு ஒரு இடத்துல படித்தேன். அது நல்ல கருத்தாக தான் இருந்தது. வேற எங்க வைக்கிறதுக்கு, வெறும் வெட்ட வழியா இருக்கு. பெருமான் மட்டும் இருக்காரு, எல்லாருமே அழிச்சிட்டாரு. திருமாலில இருந்து தொடங்கி எல்லா உயிர்களும் அழிஞ்சு போச்சு, பஞ்சபூதங்களும் அழிந்து விட்டன. அப்ப என்ன செய்யறது, அந்த திருநீற்ற மீண்டும் விதைக்கணும். உடல்வதான் வெந்நீரை சந்தித்த மேனினான்னு சொல்லி எவ்வளவு பெரிய கருணை உள்ள கடவுள். எப்பா, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திருநீர், என்ன குளிர்ந்த நீரால் சூழப்பட்ட திரு ஆலவாயில் இருக்கக்கூடிய இறைவனோட திருநீரேன்னு அதான் ஏற்றம், தேற்றையகாரம்னு சொல்லுவாங்க. அதை தவிர எதுவுமே இல்லை என்று பொருள். முத்தி தருவது நீர் தெரியும், முத்தி பேரை கொடுக்கக்கூடியது. முனிவர் அணிவது நீர், என்னோட பெருமையெல்லாம் அறிந்து உலகை முற்றும் துறந்தவர்கள் இதை எப்பொழுதுமே அணிந்திருப்பார்கள். சத்தியமாவது நீர், இதுதான் சத்தியம். ஏன்னா சிவன் தான் சத்தியம், அந்த திருநீரும் சத்தியம். இதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். தக்கோர் புகழ்வது நீர், தக்கார் தகவலர் என்பார், அவர் எச்சத்தார் காணல. தக்கார் தகவலார் அதை போற்ற மாட்டான், அதை புகழ மாட்டான். ஏன்னா அவனுக்கு அந்த விதி கிடையாது. அந்த விதி கிடையாதுன்னா அவன் புறச்சமயத்தாருக்கு இல்லாம இருந்துட்டு போட்டியா. நீ அகச்சமயத்துல இந்த சமயத்துல
வேத நெறிகளில் வரக்கூடிய பல்வேறு சமயத்தில் இருக்கிறவனுக்கு வந்து இந்த திருநீற்றோட பெருமை தெரியலன்னா என்ன அர்த்தம்? அது சைவர்களுக்கு தெரியலன்னா என்ன அர்த்தம்? இதுலயே தகவலாரெல்லாம் இருக்கான். தக்கோர்னா அந்த சிவஞானத்தை வந்து உணர்ந்தவர்கள், சிவஞான நாட்டமுடையவர், சிவபெருமானை அடைய வேண்டும் என்ற முயற்சி செய்பவர்களுக்காக, நெறியோடு வாழக்கூடியவர்களுக்காக பல தன்மைகளை அதில் ஏற்றணும். 6 வகைகளை சேர்த்தவர்கள். தக்கோர் புகழ்வது நீர், இதோட பெருமையை அறிஞர். பக்தி தருவது நீர், திருநீர் அணிய 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 அணிந்து நம்ம ஆலயத்துக்கெல்லாம் போகிறோம், அடியார்களோடெல்லாம் பழகிறோம், திருமுறைகள் எல்லாம் படிக்கிறோம், திருமுறைகள் எங்கெங்கே வந்து எடுத்து அங்கங்கே நடத்தக்கூடிய வகுப்புகளுக்கெல்லாம் போகிறோம். அவர்கள் வந்து எடுத்து சொல்லக்கூடிய கருத்துக்களெல்லாம் கேட்க கேட்க நமக்கு வந்து பக்தி வளர செய்வதற்கு வழிவகுப்பது. அந்த பக்தியை வந்து ஏற்படுத்தி விடும். இறைவன் மேல் வந்து ஒரு ஆன்மாவில் ஒரு பக்திங்கிற உணர்வை ஏற்படுத்தி விடுங்கிறது. பறவை இனியது நீர், அதை வந்து அதோட புகழுக்கு எல்லையே கிடையாது. ஏன்னா உலகத்தையே வந்து ஏற்றுவதற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சிவபெருமானே அணியக்கூடியதுன்னா அதோட புகழுக்கு ஏது எல்லை? எல்லையில் புகழ் எம்பிரான் அணியக்கூடியது எல்லையில் புகழ் திருநீர். அதனால பறவை இனியது நீர், சித்தி தருவது நீர். அட்டமா சித்திகள்லாம் சொல்றாங்கல்ல, லஹிமா மஹிமா அப்படின்னு சொல்லி அணுவை போல ஆகுறது, பஞ்சு போல ஆகுறது, அப்புறம் மலையை போல ஆகிறது, ஒரு இடத்துல இருந்து புகுந்து போகிறது, தொலைவில் நடக்கக்கூடியதை இங்கிருந்தே செய்வது, வானத்தில் வந்து ககன மார்க்கமாக பிரவேசித்து செல்வது, இதை போல பல சித்திகள்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் வந்து நம்ம கிட்ட அணைஞ்சிரும், தானாவே அணைஞ்சிடும். சித்திகைகள் வந்து அணையும், தேடி போறது கிடையாது. ஆனால் தவறாக பயன்படுத்தக்கூடாது, சுயநலத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அது வந்து இருந்தால் அதோட சக்தி அது போயிடும். சித்தி தருவது நீர் திரு ஆலவாயான் திருநீரை, காண இனியது நீர் இனியது, காண்பதற்கு ஒரு இனிமையாக இருக்கும். திருநீர் கண்டாரை வந்து பார்த்தாலே பெரிய புண்ணியம். அதனாலதான் வந்து வண்ணானை கும்பிட்டான்னு சொல்லி சேரமான் பெருமாள் நாயனாரு அவன் வந்து துணியெல்லாம் துவைத்து விட்டு அந்த உழ மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணோட இதெல்லாம் மேலப்பட்டு அது காய்ந்து போய் திருநீர் மருக்கு தெரிஞ்ச உடனே ஆக இவ்வளவு காண இனிய திருநீற்றை பூசிட்டு வந்திருக்காருன்னு யானையில் இருந்து எழுந்து அவரை போய் கும்பிட்டாரான். ஐயோ அடிவண்ணான் அப்படின்னு ஒன்னு புரிந்து கொள்கிறார். ஐயோ நான் அடிச்சேரண்டா, நீ வந்து விபூதி பூசிருக்க, உனக்கு நான் அடிமை போ அப்படின்னு. அப்ப பாத்துங்க, காண இனியது நீர் கவினை தருவது ஒரு அழகு. பேணி அணிபவருக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். இந்த வில்லனுக்கெல்லாம் போய் திருநீரை பூசி வைக்கிறானு. எப்படி இந்த இந்து சமயத்தை அழிக்கணுமோ, அயோக்கியத்தனம் பண்றவனுக்கெல்லாம் இந்த இதெல்லாம் வருதுங்களா, தொலைக்காட்சி தொடர்கள் சினிமாவிலெல்லாம் அவன் முழுவதாக அப்ப அவன் வந்து வேற ஏதாவது ஒரு சமய சின்னத்தை அணிஞ்சிருக்கிற மாதிரி நீ காமிக்கிறியா? எவ்வளவு திட்டமிட்டு உன்னோட சமயம் இழிக்கப்படுகிறது, ஒண்ணுமே தெரியாம ஒரு சூடு சொரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையா? ஒரு எதிர்ப்புணர்வை நாம் வந்து காட்ட வேண்டாமா? இதெல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பேணி அணிபவர்களுக்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீர். யாரு வந்து திருநீற்றோட பெருமைகளை உணர்ந்து பேணி வளர்க்க வேண்டும், பிள்ளையை பெற்றுவிட்டால் போதுமா பேணி வளர்க்க வேண்டும் தெரியுமாங்கிற மாதிரி யார் இந்த திருநீற்றோட பெருமைகளை, சிவமே திருநீற்று வடிவில் இருக்கிறார் என்று அதை வந்து பேணி அணிகிறார்களோ, பேணி அணிபவர்கள்லாம் உங்களுக்கு பெருமை கொடுப்பது நீர். மானம் தகைவது நீர். மானம்னா மரணம்னு என்று பேரு. மால் பிளஸ் அம். மால்கள்னா என்ன, இறந்த மாண்டான்னு சொல்றோம்ல, மால் பெரிய இல்லு அப்படின்னு வச்சுங்க. மால் பிளஸ் அம், அப்ப மாலம் அது நேன்னு மாறிடும். அதான் மானம். மானம்னா மரணம். அதாவது இளமையிலேயே நிறைய பசங்கள்லாம் இறந்து போறாங்களா, அதாவது ஒரு கொடிய ஒரு அவைகளெல்லாம் வந்து இதை தவிர்த்து அந்த ஆயுளை நீட்டிக்கும். ஆயுளை நிர்ணயிச்சு பாரு, அவனுக்கு 17 வயசுல அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும். இவன் திருநாமம் சொல்லி திருநீர் பூசி கோயிலுக்கெல்லாம் போய் அடியார்கள் உள்ள பழகினான்னா மாற்றி விட்டுருவார். லேசான ஒரு காயத்தை ஏற்படுத்தி அவனை காப்பாற்றி விடுவார். இதெல்லாம் வந்து தெரியாது நமக்கெல்லாம். அதுதான் சொல்றாரு, சத்திய வாக்கா சொல்றாரு. ஞானசம்பந்த பெருமானோட வாக்கு இது. ஆளவா எண்ணல் வந்து ஞானசம்பந்த பெருமான் வழியாக நமக்கு உலகோருக்கு அளித்த வாக்கு. மதியை தருவது நீர்னா ஒரு இயல்பான அறிவு. அறிவே இல்லாம இருக்கான்ல, ஒரு கூறிய அறிவு, நுண்ணிய அறிவு, அதை தருவது நீர். சேனம் தருவது நீர்னா உயரு. உனக்கு இந்த பிறவிலிருந்து உனக்கு எந்த அளவுக்கு உன்னை உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்தக்கூடியது நீர் திரு ஆளவாய்ந்த நீர். பூசை இனியது நீர். புண்ணியமாவது நீர். எளிமையா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இதுதான் புண்ணியம். பேச அதோட பெருமைகளை பேசிக்கிட்டே இருக்கலாம், இனிமையாக இருக்கும். பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீர். பெருந்தவத்தோர்களாக இருப்பாங்க. மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை, ஆட்சி அதிகார ஆசை, இவைகள்லாம் வந்து போகலைன்னா என்ன பண்றது? இதை பூச 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 தவம் இருக்க 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 திருநாமம் ஓத ஓத என்னன்னா புறப்பற்று அகப்பற்று எல்லாமே போயிடும். புற உலகத்தை பற்றிய
பற்று, காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மார்ச்சரியங்கிற இந்த 6 பகைகள் இருக்கு பாருங்க. அவைகளெல்லாம் வந்து இந்த தவம் செய்பவர்களுக்கு போடு. யாரு? திருநீர் அவர்கள் தொடர்ந்து அண்ணி வந்தார். ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீருன்னா, அந்தம்னா இந்த இடத்துல வந்து ஒரு இறுதினா, உனக்கு இறுதியை வந்து சாயுஜ நிலையை வந்து எய்தை செய்வது, அங்க பொருள் அந்த போலெல்லாம் இருக்காது. நம்ம இந்த உரையில தான் நீங்க வந்து பார்க்கலாம். அது அப்படின்ற எடுத்துக்கிறது உயர்ந்த பொருள், உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல். இங்க வந்து ஒரு அழகு என்றும் கொள்ளலாம் என்று பொருள் உரைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். தேசம் போழுவதுன்னா சர்வ அண்டங்களும், தேசம்னா இந்திய தேசம்னு இப்ப வந்து வரையறுத்து வச்சிருக்கிறோம். அனைத்து அண்டங்களில் உள்ள நல்லோர்களும் தக்கோர்களும் வந்து பொழுவதான் தக்கோர் புகழ்வது நீருன்னாரு திரு ஆலவாயான் திருநீர். அறுத்தமதாவது நீர், அதுதான் செல்வம், திருநீற்று செல்வம். அந்த இதுக்கு புக்கலியூர் அவிநாசிக்கும் அந்த பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு, அங்க போனா அந்த விபூதியை வந்து இப்பயும் போனா பார்க்கலாம். நான் ஒன்றும் சும்மா சொல்லலை. விபூதியை பூசிக்கிட்டு அந்த தூண்கள் இருக்க பாருங்க, அந்த கருங்கல் தூண்ல அப்படியே கொட்டி வச்சிருக்கிறாங்க. நான் என்னடா இப்படி வந்து திருநீற்று செல்வத்தை இப்படி அரைச்சி வச்சிருக்கிறேன். இந்த சிவாச்சாரியார்களும் வந்து குறைச்சலா ஆளுங்க நமக்கெல்லாம் அதிகமாக கொடுக்கணும், நமக்கு வந்து கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. சிவாச்சாரியார்கள் பூஜகர்னு பொதுவாக சொல்றேன். இது வந்து அவர்கள் வந்து மனதாப்புல குங்குமத்தை அள்ளி கொடுப்பாங்க. என்ன பண்றது, குங்குமத்தை கொஞ்சோண்டு சிறு அளவு கொடுத்தாலே அழகா நம்ம வச்சுட்டு வரலாம். அந்த குங்குமத்தை எதுவுமே செய்ய முடியாதுங்க. நம்ம வந்து ஒரு தாளம் எடுத்துட்டு போக மாட்டோம். அப்ப சட்டையில பட்டா அது கரையா விடுது. வெள்ளை சட்டை, நாங்கெல்லாம் வெள்ளை சட்டை போடுறவங்க, அது கரையா போய் அது போகவே போகாது. அதனால வந்து குங்குமம் விபூதி அளவோட கொடுத்தா போதும். இதே போல நம்ம போல முழு நீர் அணியறவங்களுக்கு, விரும்பக்கூடியவர்களுக்கு அதிகமாக கொடுக்கணும். கொட்டி கிடந்தது திருமுருகன் பூண்டிலையும் புக்கலியூர் அவிநாசிலையும். நான் ஒரு பெரிய தாள் எடுத்துட்டு வந்து அதையெல்லாம் வழிச்சு ஒரு பெரிய பொட்டலமாக கட்டி எடுத்துட்டு வந்தேன். சில பேர் சொல்லுவான் பிறர் பூசுன்னு அதெல்லாம் இது பண்ணக்கூடாது கூப்பிட்டதுன்னு. அட போடா, இதோட செல்வத்தோட மரியாதை தெரியாதவன் அதை சொல்லுவான். இது அப்படிப்பட்ட அருள் செல்வம் அப்படின்னு சொல்லி இனிமேலாவது தவிருங்கள். எல்லா ஆலயத்திலையும் இது இருக்கு. அங்க ரொம்ப அதிகமாக இருந்து இப்ப போய் பாருங்க. அப்ப இன்னைக்கு மட்டும் நான் நிறுத்தி இருக்க போறாங்க, போய் பாருங்க. நான் ஒரு 1.5-2 ஆண்டுகள் இருக்கும் நான் சென்று. 2 ஆலயத்துக்கு நான் போய் 2 ஆண்டுகள் இருக்கும். அப்ப பார்த்த காட்சியை வந்து சொல்றேன். அதோட பெருமை தெரியல. அதுதான் செல்வம். அறுத்தமதாவது நீர், அவலம் அறுப்பது நீர். வாழ்வியல் அவலத்தையும் அறுத்து இந்த பிறவிங்கிற அவலத்தையும் அறுத்தணும். இது ஒரு அவலமான பிறவி, இது ஈன பிறவி. இதையும் வந்து நமக்கு முற்றிலுமாக அகற்றி அறுத்து அந்த வானலோகம் அளிக்கும், வானுலகத்தை அளிக்கும். வருத்தம் தணிப்பது நீர். வருத்தம், மன வருத்தங்கள்லாம் இருக்கு இல்லையா உயிரறிவுக்கு. நீ உலகியல் பற்று இருக்கிறதால வருத்தம் வருது. வருத்தங்கிறது எந்த இடத்துல இருந்து வருது? உன்னோட உயிரானது உயிரறிவு உன்னை சூழ உள்ள உலகியல் பொருள்கள் மேல தொடர்பு ஏற்படுத்துறாங்கன்னா அங்கிருந்து வருது. அந்த சுற்றமோடு பற்று அவை துயக்கர அறுத்து குற்றமில் குணங்களோடு கூடும் அடியார்கள் மற்றவரை வானவர்கள் வானுலகம் ஏற்ற கற்றவன் இருப்பது கருப்பர்கள். நம்ம ஞானாசிரியர் ஞானசம்பந்த பெருமான். சுற்றமோடு பற்று அவை, நீ பற்று வச்சிருக்கிறதால தானே உனக்கு இந்த வருத்தம் வருது. இந்த திருநீர் அணிய உன்னோட பற்றெல்லாம் அற்றுப்படும். அதுக்கான ஆதாரம் அற்று போனோம்னா அந்த வருத்தம் வராது. வருத்தம் நீப்பது நீர், வானம் அளிப்பது நீர். சிவலோகம், வானம்னா உள்ளுவதெல்லாம் உயர்வு உள்ளல். சிவலோகன்ற என்ன? பொருத்தமதாவது நீர், அதுதான் வந்து பொருந்தத்தக்கது. பொருத்தமாக எல்லாருக்கும் வந்து அணியத்தக்க ஒரு பொருத்தமாக அமைகிறதுனா வாழ்வியலை நலனை விளைவிப்பதால் அது வந்து அதுதான் உனக்கு வந்து நல்லதை வந்து பொருந்தும் அப்படின்னு அர்த்தம். புண்ணியர் பூசும் வெந்நீர். புண்ணியர்கள்லாம் யாருக்கு வந்து புண்ணியம் இருக்கோ, முன்னை தவம் இருக்கோ, இறையர்கள் இருக்கோ, அவன் தான் முழு நீர் பூசுவான். மற்றவனாலாம் வந்து நினைச்சா கூட பூச முடியாது. இப்படி நாங்க கதறி கத்துனா கூட அவன் வந்து பூசிக்க மாட்டான். சிவாயனம் சிவாயனம். புண்ணியர் பூசம். திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயம் திருநீர்னா அழகு தக்கவாறு உடைய மாளிகையால் சூழப்பட்ட திரு ஆலவாயம் திருநீர். எயிலது எட்டது நீர், முப்புறங்களை எட்டது நீர். அப்ப யாரு? சிவபெருமான் வேற இல்ல. முப்புறத்தை எரிச்சது யாரு? சிவபெருமான். இப்ப எயிலது அட்டது திருநீருங்கிறாரு. அப்ப திருநீர் வேற இல்ல, சிவபெருமான் வேற இல்ல. புரிஞ்சுக்கணும். இருமைக்கும் உள்ளது நீர். இம்மைன்னா இந்த வாழ்க்கைக்கும் வந்து அது நமக்கு காப்பாக அமைகிறது, மறுமைக்கும் காப்பாக அமையும், மேலுலக வாழ்க்கையிலையும் அப்படின்னு வச்சுங்க. பயிலப்படுவது நீர்னா எப்பொழுதும் அந்த திருநீற்றை பயின்று கொண்டே இருக்கணும், எப்பொழுதுமே இருக்கணும், நீர் அகலாத. இப்ப என்னெல்லாம் நீங்க வந்து திருநீர் முழுநீர் அணியாம யாரும் பார்க்க முடியாது. காலையில குளிச்சுட்டு வர நேரத்தில் எங்க வீட்டுக்காரங்க இந்த பசங்கள்லாம் பார்த்தால ஒழிய ஏனையோர் வந்து பார்க்க முடியாது. திருநீர் எப்பொழுதுமே திருநீற்று பை கையில இருக்கும். இப்ப நான் இங்க வந்து
மேஜையில் இதை வச்சிருக்கிறேன். திருநீரை வந்து கையிலேயே வச்சிருக்கேன். ஏன்னா இதுதான் பயிலப்படுவது நீர்னா, ஏன்னா அதோட பாக்கியம் நமக்கு தெரியுது. அதனால என்ன நன்மைன்னு நான் உணர்ந்துட்டேன். நான் இது வந்து பயில்றேன், நீங்க பயிலுங்க. அதுக்காக தான் சொன்னேன். பயிலப்படுவது நீர் பாக்கியமாவதுன்னா வாழ்வியல்ல உள்ள அவ்வளவு நன்மைகளையும் பாக்கியவான்டா அப்படின்னு சொல்றாங்கல்ல, சகல நன்மைகளையும் அவன் வந்து அடைஞ்சு தொடர்ந்து வாழ்க்கை எல்லை வரை அது வந்து நீடிக்கணும். அதுதான் புரியுது. அது கிடைக்கும். பாக்கியமாவது நீர். துயிலை தடுப்பது நீர். அஞ்ஞானம் இந்த இடத்துல ஆணவம்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். துயில்னா என்னன்னா தூங்குறதுன்னு எடுத்துக்கிறது ஒரு சிறு பொருள் ஆகிடும். இந்த ஆணவங்கிற அஞ்ஞானம் வந்து உயிரறிவை மறைக்கிறது பாருங்க. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து செயலிட்டு போக செய்து இந்த உலகியல் ஆசைகள் எல்லாம் நமக்கு வந்து விடுத்து சத்துவகுணம் மேலோங்கி சிவபெருமானை அடைய தகுதி படுத்தும். அதனால அப்படிப்பட்ட ஆணவத்தோட செயல்களை, அதனால் ஏற்படக்கூடிய திரோதான சக்தியோட செயல்கள்லாம் தடுப்பது நீர் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சுத்தமாவதாருன்னா அதே போல வந்து தூய்மையே கிடையாது. பூசினாலே தூய்மை போயிடும். ஒரு தீட்டு தொடக்கம் இருக்கா? எதுவுமே இல்லை. பூசுங்க சரியா போயிடும். அகிலை பொழிதரு சூழ ஆளவாயான் திருநீர்னா அந்த கூர்மையான பொலிவாக இருக்கக்கூடிய திரிசூலத்தை ஏந்தியுள்ள ஆலவாயில் இருக்கக்கூடிய சொக்கநாத பெருமானோட திருநீர்த்தை தான் இந்த பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ராவணன் மேலது நீர். அப்படிப்பட்ட ராவணனே என்ன பண்ணா திருநீர் பூசி தவம் இருந்துதான் அவ்வளவு செல்வங்களையும் அடைந்தான். இதை வந்து சிந்திக்கு வந்து பார்க்கணும். அதே வந்து அவன் வந்து அதை எண்ண தகுவது நீர். அவன் வந்து அதையே எண்ணி அதுதான் சிறப்புன்னு எண்ணி அணிஞ்சான். அதை வந்து நாம் வந்து எண்ணி பார்க்க வேண்டும். ராவணனே ஒரு அரக்கனே 1000 வந்து தவறுகள் செய்தாலும் அவன் வந்து திருநீரை அணிந்து சிவதவம் செய்து சிவநாமம் ஓதிதான் அவ்வளவு வரங்களும் எல்லை இல்லாத வரங்களையும் பெற்றான். பராவணம் ஆவதுன்னா பராசக்தின்னு சொல்றாங்க. பராசக்தி ஆவது நீர். பாவம் மறுப்பது நீர். நம்ம முன் பிரிவில் தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ, திட்டமிடாமலோ, மனத்தாலேயோ வாக்காலேயோ செயலாலேயோ பிறர்களுக்கு எந்த கெடுதல் ஏற்படுத்துறது இருந்தாலும் அதனால் விளையக்கூடிய பாவத்தெல்லாம் முற்றிலுமாக அறுக்கக்கூடியது. இதை விட ஒரு சிறப்பு உண்டா? இதெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், பயில வேண்டும். பாவம் மறுப்பது நீர். தராவணமாவது நீர். தராவணங்கிறதுக்கு என்ன பண்றாங்க? அவங்க வந்து தரான்னு சொன்னா இது சங்கு இருக்கு பாருங்க. சங்கு போன்ற வனம்னா வண்ணம் இடைக்குறைன்னு எடுத்துக்கிட்டு சங்கு போன்ற வன்மை வெண்மையாக இருக்குன்னு சொல்றது ஒரு பெருமை தானே. சங்கு போன்ற வெண்மை நிறம் உடையது. தராவணமாவது நீர். தத்துவமாவது நீர்னா சிவதத்துவங்கள். தத்துவங்கள்னா இறைவனை நோக்கி எய்த செய்யக்கூடிய வழிமுறைகளை காட்டக்கூடிய நெறிமுறைகளுக்கு தத்துவம் என்று பேரு. ஆக அந்த தத்துவமாக இருக்கக்கூடியதே திருநீர் தானே என்று ஏற்றி சொல்றாங்க. அரா அணங்கும் திருமேனி திருஆலவாய்னா பாம்பு வணங்கும் என்று ஒரு பொருள். வணங்குதல்னா வந்து வளைதல் என்று ஒரு பொருள். இறைவன் திருமேனி மேல எப்பொழுது பார்த்தாலும் வளைந்து நெளிந்து இருக்குது இல்லையா? அதான் அப்படிப்பட்ட திருமணியுடைய ஆலவாயான் திருநீர். ஆமா. அடுத்தது மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீர். திருநீர் தான் அந்த இறைவன், அந்த ஜோதியாக இருந்த அவரை இவர்களால அறிய முடியல. ஆணவம் காரணமாக தான்ங்கிற முனைப்பு, தான் படைத்தல் தொழில் நான் காத்தல் தொழில் செய்யறவன், என்னோட யாரு பெரியவன் சொல்லி நம்ம எப்படி இறைவன் கொடுத்ததெல்லாம் மறந்துட்டு வாழ்றோமோ அப்படி அவர்கள் வாழ்கிறார்கள். அவர்களால் அறிய முடியாது. மேலுரை தேவர் தங்கள் மெய்யது வெண்படினர். மேல பல அண்டங்கள்லையும் வசிக்கக்கூடிய, பல உலகங்களையும் வசிக்கக்கூடிய அவர்கள் உடம்பு முழுவதும் அந்த ஒளி உடல் அவர்களுக்கு. அதுலயும் வந்து அவர்கள் திரும்ப மெய்யது வெண்பொடி நீர் பூசியிருக்காங்க. ஏல உடம்பு இடர் தீர்க்கும்னா, இடர் ஏலன்னா இடர்களை உடல் ரீதியாக வரக்கூடிய இடர்கள் இருக்கு பாருங்க, அவைகள்லாம் முற்றிலும் முற்றிலுமாக தீர்க்கும் இன்பம் தருவது நீர். தீர்த்து அந்த துன்பத்தை நீக்கி, துன்பம் நீங்கினாலே இன்பம் தானே விளைவு. அந்த இன்பம் தருவது நீர். இப்ப அவனுக்கு செய்ய போறாரு. அவன் உடம்புல வந்து துன்பத்தை நீக்கணும்னா அவனுக்கு இன்பம் வர விளைய போகுது. அது திருநீற்ற வந்து திருஞான சம்பந்தர் கையால வந்து தடவுனதால ஒரு பேரின்பம் அவனுக்கு வந்து விளைய போகுது. பேரின்பம் ஒரு பக்கம், நரகம் ஒரு பக்கம்னு சொல்லுவான் பின்னால. எது ஆழமது உண்ட மிடற்று ஆளவாயன். உயிர்களை எல்லாம் காக்க கருணையோட ஆழகால விடத்தை உண்டு அதனோட அடையாளமாக தன் மிடற்றில் வைத்திருக்கிறான. அப்படிப்பட்ட பெருமைக்கு உரிய ஆளவாயில் இருக்கக்கூடிய பெருங்கருணையுடைய சொக்கேஸ்வரோட திருநீர் என்று சொல்றார். இப்ப என்ன ஆயிடுது? இந்த வலது பாகம் வந்து அந்த வழியை தீர்ந்து போயிடுது. இந்த பாட்டோட நல்லா உரையாசிரியர்களோ நூலாசிரியர்களோ யாரும் சிந்திச்சு சொல்லலை, எழுதலை. நான் சொல்றேன் சரியா இருக்கான்னு பாருங்க. இப்ப அவனுக்கு வந்து இந்த வலது பாகம்
முற்றிலுமாக அவனுக்கு அந்த வலி எல்லாம் வெப்ப நோய் முற்றிலுமாக தீர்ந்து குளிர ஆரம்பிச்சிடுது. குளிர்ந்து ஒரு சொர்க்கலோக இன்பம், சிவலோக இன்பம் அவனுக்கு வந்து கிடைக்குது. அமிர்தம் மாதிரி இருக்கு. அப்ப என்ன ஆயிடுது, அது போல ஆன உடனே அப்பதான் வந்து திகைக்கிறான். யாரு? இந்த சாக்கியர்களும் பௌத்தர்களும் அங்க நிற்கக்கூடிய சமணர்களும் அப்படியே தவிக்கிறான். கண்ணுலாம் திகைச்சு விடுது. இல்லை, நம்ம கண்ணுக்கு நேரா இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அவர் நிகழ்த்திட்டாருன்னு நினைக்கிறான். அதே போல சூழ உள்ளவர்கள், அரசியாரு, மந்திரியாரு, மன்னம், சூழ இருக்கக்கூடிய அந்த பெரிய பணிகள் எல்லாருமே வந்து திகைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு உலகோருக்கான திருநீற்றின் பெருமையை சொல்லி, திருநீற்று அணிந்ததால் என்ன என்ன நன்மைகள் கிடைக்கும், என்னென்ன அவலங்கள்லாம் தீரும், பிணிகள்லாம் தீரும் என்று உலகோர் அறிய இந்த அரசவையில அந்த புறத்துல மன்னன் மேல வந்து இந்த திருநீற்றை வந்து தடவி இப்படி தீர்த்துட்டார, இவன் வந்து இந்த பக்கம் இன்பமா இருக்கு, இந்த பக்கம் துன்பமா இருக்குன்னு சொல்றானேன்னு சொல்லி அப்ப தேய்க்கிறாங்க. அதான் குண்டிகை கையர்களோடனா இந்த ஜாடி வச்சிருப்பாங்களா, மந்திரிக்கு நீர் வச்சிருக்கிறதுக்காக அதை எப்பொழுதுமே வச்சிருப்பாங்க. சாக்கியர் கூட்டமும் கூட அந்த பௌத்தர்களும் வந்து வேடிக்கை பார்க்கலாம். அதான் நேத்தியே சொன்ன பாருங்க, என்னடா பௌத்தர்களை ஒன்றும் வெள்ளிலேயே அப்படி சொல்றீங்களன்னா, வீட்டு பூனை அடிச்சா காட்டு பூனை ஓடி போடுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் அது. அவங்க ஓடி போயிடறான். குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண் திகைப்பது நீர். அவங்க கண்ணெல்லாம் அப்படியே திகைத்து போயிடுது. என்னடா இப்படி வந்து ஒரு செயல் நடக்குது, நம்ம கண்ணால் இது வந்து நேரடியாக காண்றோமே, இப்படியும் ஒரு அற்புதம் நிகழ்த்த முடியுமா? நம்ம முயற்சி பண்ணாம நம்ம அருகர் கடவுளை வேண்டி முயற்சி பண்ணோம், நம்ம பீலியால மந்திரங்களை சொன்னோம், தண்ணீரை தெளிச்சோம், ஆகலையே, இவர் வெறும் திருநீற்று தடவி இப்படி தீர்த்து விட்டாரே அப்படின்ற அவர்களுக்கு அந்த ஒரு அதிசயிக்கிறாங்க. கருத இனியது நீர். இப்படிப்பட்ட பெருமையுடைய திருநீற்றை உலகோருக்கான இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி அந்த திருநீற்றை கருதுவதே வந்து இனியதுங்கிறார். என் திசைப்பட்ட பொருளார் ஏத்தம் தகையது நீர். எல்லா திசைகளிலும் உள்ள சர்வ அனைத்து அண்டங்களிலும் உள்ள எல்லா மக்களாலையும் வந்து போற்றப்படுவது போற்றத்தக்கது நீர். இதை போல பெருமை தெரிஞ்சா எப்படி போற்றாம இருப்பான்? நம்ம தான் போற்ற மாட்டோம். சைவ குடும்பத்தில் உள்ளவன் போற்ற மாட்டாங்க. பல கோயில்களுக்கு எங்கெங்கயோ போறான், எதையோ பதிவெல்லாம் போடுறான், நீ அதை கும்பிடு இதை கும்பிடுன்னு பெரிய சைவ மரபுல விடுறோம். எப்ப நீ சேண்டா வந்து நீ கெட்டுத்தொலை, நீ சைவ மரபுல வந்தவன் சிவனையும் ஒரு கடவுள்னு உனக்கு வந்திருக்கணும் வழி வழியா. நீ போய் சனீஸ்வரன் வரான், அவனை கும்பிடு இவனை கும்பிடுன்னு பதிவு போடுறிய. நீ கெட்டது இல்லாம உன்னை பின்பற்றக்கூடிய எல்லாரையும் வந்து தவறாக வழி நடத்துறிய. இது வந்து பாவம் இல்லையான்னா நீங்க வந்து என்ன நிந்திக்கிறீங்க, நான் வந்து இப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்தேன், கோயில் கட்டின குடும்பத்தில் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவு போடுறாங்க. நம்ம என்ன செய்யறது? இப்படிப்பட்ட அஞ்ஞானத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியது. எண்டிசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீர் போற்றத்தக்கது. அண்டத்தவர் பணிந்தேத்தும் திரு அளவாயான் திருநீரேன்னு முடிக்கிறார். முற்றிலுமாக போயிடுது. இதுக்கு அகச்சான்று இதுதான் பாருங்க. அந்த நூலாசிரியராலேயே அந்த இந்த திருப்பதிகத்தை இயற்றிய அந்த ஆசிரியராலேயே இறைவன் உள்ளின்று உணர்த்த 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 வந்து உலகோர் அறிய பாடி பரவிய அந்த ஞானாசிரியராலேயே உணர்த்தப்படுகிறது. ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி. ஆற்றல் அடல் ஆற்றல் மிக்க அடல் வலிய அந்த விடை மேல் ஏறக்கூடிய ஆளவாயனாகிய சொக்கேச பெருமானோட திருநீற்றை போற்றி. யார் போற்றுனா? புகழி நிலாவும் பூசணம் ஞான சம்பந்தன். இந்த புகழிங்கிற சீர்காழி பதிவில் அவதரித்த அந்த அந்தணர்களுக்கெல்லாம் தலைவனான, இந்த உலகத்தில் வையத்தவர்களுக்கெல்லாம் ஞான தலைவனான, வேத தலைவனான ஞான சம்பந்தன், பூசணம் ஞான சம்பந்தன் தேற்றி. தேற்றினா தெளிவித்து. தெளிவித்துனா இந்த பாண்டிய மன்னனோட அஞ்ஞானத்தால வந்து புறச்சமயத்தை சார்ந்தான் பாருங்க, அதிலிருந்து அவனை தேற்றி அந்த அஞ்ஞானத்தை நீக்கி தெளிவித்துன்னு பொருள். அவனை மட்டும் இல்ல, அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள் தொடர்ந்து பல இது வம்சாவழியாக நம்ம இன்னைக்கு வரோம். 1350 ஆண்டுகளாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னா எத்தனை ஜென்மங்கள் வந்து கிடந்திருக்கு, எத்தனை தலைமுறை கிடந்திருக்கு, இன்னும் எத்தனை தலைமுறை இந்த உலகம் வரையிலும் கிடக்க போகுது. இதுல வாழக்கூடிய உயிர்களை எல்லாம் தேற்றி இப்படிப்பட்ட ஒரு ஞான கருணை ஒரு ஆசிரியருக்கு வருமா? தேற்றி இந்த இடத்துல என்ன பண்றாரு? தென்னன் உடல் உற்ற இவர்கள் எல்லாம் தெளிவிக்கணும் என்று உறுதிப்பாடாக இப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை செயல் விளக்கமாக காட்டி திருநீற்றோட பெருமையை வந்து உரைக்கிறார் ஒரு ஆசிரியர். தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர. எதற்காக நான் இங்க வந்து திருநீற்றின் பெருமையை வந்து சாட்டினேன்?
சொன்னா உரைக்க மாட்டேங்குது, எழுதி சொன்னா எழுதி கொடுத்தா உரைக்க மாட்டேங்குது, துன்பப்படுறன்னு வந்து கதர்னா இதெல்லாம் செய்யறேன்னா செய்யலன்னா நீ அனுபவம் தான் என்னால சொல்ல முடியும். இன்னையிலிருந்து பற்று, நேற்று வரல எது வேணாலும் நடந்துக்கோ, எந்த தவறு பண்ணிருந்தாலும் இன்னையிலிருந்து திருந்து ஆலயத்துக்கு போ, திருநீரை பூசிக்கோ, 5 எழுத்தை இயன்றவரை சொல்லு, 5 எழுத்தோட பொருளை தெரிந்துக்க, திருமுறைகளை எல்லாம் ஓது, தக்கார்கள் எங்கெங்க திருமுறைகள் இறைவன் புகழ வந்து பாடுறாங்களோ அதெல்லாம் வந்து பேசுறாங்களோ அதெல்லாம் கேளு, அங்க இறைபணி எல்லாம் செய்ய, 63 நாயன்மார்கள் என்னென்ன பணி செஞ்சா ஏதோ ஒரு பணியை எடுத்துக்கோ, ஓரிரு பணியை எடுத்துக்க, இல்லை ஒரு பணியை எடுத்துக்க முடியாதா? அப்படிலாம் இல்லாம எனக்கு அது கஷ்டமா இருக்கு, நான் சிவன் கோயிலுக்கு வரேன், சாமி கும்பிட்றேன்னா உண்மையே புரியாம உன்னோட சுயநலத்துக்காக மட்டும் கும்பிட்டுட்டு ஓட்டு போடும்போது இந்த கோயில் இடிங்கிறவனுக்கு போடுறவனுக்கு எப்படி நன்மை விளையும்? அதான் சொல்றாரு, ஆற்றல் அடல் விடையேறும் ஆளவாயான் திருநீற்றை போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தெளிவித்து, மன்னனை மட்டும் இல்ல அங்கு அப்ப வாழ்ந்தவர்கள் நம்ம இன்னைய வரையில நாம் வாழக்கூடியவர்களை தெளிவித்து, தென்னன் உடலுற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பறை சாற்றிய உறுதி பொருளாக சாற்றிய திருநீரே சிவம், திருநீரே எல்லாமும், திருநீரே திருவைந்தெழுத்தது, எல்லாமும் சிவமயமாக இருக்குது என்று பறை சாற்றிய உலகோர்கான அங்க இருக்கக்கூடிய அரண்மனையில் உள்ளவர்கள், அரசியார், குலைச்செறியார், சமணர்கள், பௌத்தர்கள், புறச்சமயத்தார்கள், மேலும் பல பதவிகள் அங்க வந்து அரண்மனைக்கு வர தகுதி பெற்றவர்கள், மருத்துவர்கள் எல்லோரும் அறிய பறைசாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தானே. யாரு இந்த 10 பாடல்களையும் பொருளை வந்து மெய்ப்பொருளை உணர்ந்து சிந்திச்சு இசைத்து காந்தார பொண்ணுல பாடுகிறார்களோ அவர்கள்லாம் நல்லோர்கள் ஆகிச்சுன்னா நல்லவர்களுக்கு ஏதியா பூமியில வேலை? உனக்கு வந்து சிவலோகம் தானே, சாதாரண வெறும் நல்லவர் தானேன்னு போட்டிருக்குன்னு நினைக்க கூடாது. அப்படிப்பட்ட பெருமை உடையது இப்படிப்பட்ட நிகழ்வு, ஒரு சிறப்பான நிகழ்வு. நான் எல்லாம் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், உங்க நலனுக்காக. உனக்கு சுயநலம் இருந்தா முதல்ல ருத்ராட்சம் போட்டுக்கோ, உன் பிள்ளைகளுக்கு போட்டு விடு. ஒத்த ருத்ராட்சம் எப்பயுமே போட்டுக்கலாம். இது கண்ணு காது மூக்கு எப்ப கழட்டணுமானா வேண்டாம், கண்ணு காது மூக்கெல்லாம் கழட்ட முடியாதுல்ல, எப்பயும் போட்டுக்கலாம். பாத்ரூம் போகும்போது ஒரு துண்டை போட்டுக்குங்க, அவ்வளவுதான். மாலை இருந்தா மட்டும்தான் கழட்டிட்டு போகணும். அப்படி கொஞ்சம் தூய்மையை நாம் வந்து காக்க வேண்டும். இது வந்து கண்டிப்பாக வந்து காப்பு செய்யுங்க, திருநீற்றை முற்றிலுமாக இருந்து கொள்ளுங்க, சிவபுராணத்தை படிங்க, திருத்தொண்டர் தொகை படிங்க, இதே போல திருநீற்று பதிகத்தெல்லாம் படிங்க, எழுத்து பதிகங்கள்லாம் படிங்க. இறைவனை உள்ளத்துல வந்து சொல்லுங்க. தோன்றா துணையா பக்கத்திலேயே இருக்காரு இறைவன்னு நீங்க நினைச்சீங்க. இப்ப யாரு வந்து இங்க வந்து காமிச்சாரு? ஆற்றலுடைய ஆளவாயன் தான் வந்து ஞானசமுத்திரோட இந்த அற்புத நிகழ்வுக்கு துணை நின்று அவர் வழியாக இதை வந்து வழிபடுத்தி அவரை கருவியாக வைத்து செயலாக்கி உலகோராகி நமக்கு அந்த மெய்ஞானத்தை வழங்குகிறார் என்ற உறுதிப்பாடு நமக்கு வர வேண்டும் என்று கூறி, மற்ற அன்பர்களையும் இந்த வகுப்பு உங்களுக்கு நிறைவாக இருந்தால், இது வகுப்பு போலதான் நடத்துகிற, நிறைவாக இருந்தால் உங்க இல்லத்தாரையும், எல்லார்ட்டையும் தான் கைபேசி ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்காங்க, வேற கஷ்டமா இருந்தா கூட எப்படியோ போன் மட்டும் வாங்கிடுறாங்க, இந்த கைபேசி மட்டும் வாங்கிடுறாங்க. இப்ப இதுதான் உலகியலா இருக்கு. நட்பினர்களையும் பிற அடியார் திருக்கூட்டத்துக்கும் அறிமுகப்படுத்தி இணைந்து அவர்களையும் பயன்படுத்த சொல்லுங்க. இது வந்து 52வது பதிவாக இதை வந்து பதிவிடுகிறேன். நீங்க அந்த இதுல இணைஞ்சாதான் உங்களுக்கு 52 பதிவும் கிடைக்கும். இந்த சப்ஸ்கிரைப்னு கீழே வந்து தோன்றது கேட்கும் பொழுது அந்த சொல்லல கையை வச்சு நீங்க விரலை வச்சாலே உடனே இணைக்கப்பட்டு விடுவீர்கள். பக்கத்துல ஒரு மணி தோன்றும், கோயில் மணி ஆட்டம், அதுல விரலை வச்சீங்கன்னா நான் புதிய பதிவு போட உங்களுக்கு குறுஞ்செய்தி வரும் என்று சொல்லி, இந்த கேட்ட எல்லோரும் எல்லா இறை நலன்களும் சிவ நலன்களும் பெற வேண்டும் என்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம்.